Allahu Akbar. மனிதன் வலது கரத்தை நீட்டி பட்டோலை வாங்கினாய். நீங்க நினைச்சிடாதீங்க வலது கரத்தை நீட்டி நான் பட்டோலை வைக்கப்படும் என்று. நல்ல மனிதனுடைய வலது கரம் அப்படியே நீட்டப்படும். அந்த நாளில் நாம் நினைத்தது நடக்காது. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாள்ல வாய் பூட்டப்படும், சீல் வைக்கப்படும். நக்திமு அலா அஃப்வாஹிம், வாய் பேசாது. வ துகல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்குமாம். இறைவா, இவன் இப்படித்தான் தொட்டான், இறைவா இவன் இப்படித்தான் விபச்சாரம் செய்தான், அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்கணும், இப்படித்தான் நடந்து போனான் யா அல்லாஹ் ஹராத்தை நோக்கி. இந்த கால்கள் சாட்சி சொல்லுமாம். மனிதன் தன்னுடைய உறுப்பு பேசுவதை பார்ப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் நீதி விசாரிக்கப்பட்டு அணுவணுவாக நீதி என்பது அப்பதான் நீங்க பாப்பீங்க. இந்த துனியாவில் யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டார்களோ, பலஸ்தீன மண்ணிலே இன்றைக்கு சின்ன சிறுமிகள் கொலை செய்யப்படுகிற நேரம், இந்த உலகத்திலே பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் மோடியாக நிற்கிற நேரம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மர்மையில் கேட்பான், நம்பி ஐதம்பின் குத்திலத், என்ன பாவமாடா செஞ்சிச்சு அந்த குழந்தை, ஏண்டா கொண்டீங்க என்று அல்லாஹ் கேட்பானா. இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பேச முடியாத நாள் அந்த நாள். ரப்பி தான் யார் என்பதை காட்டக்கூடிய நாள். அந்த நாளிலே மூமின்களுடைய மகிழ்ச்சி, அவருடைய முகமெல்லாம் மலர்ந்திருக்குமாம். சிரிப்போட உலா வருவார்கள். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஆஹு முக்ரவு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா குதூஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லம்தும் ஃபில் அய்யாமில் காலியா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலது கரத்தால் புத்தகத்தை பெற்றவர்கள் சொல்லுவார்கள், ஆகு முக்ரவு கிதாபியா, இதை பாருங்களே, கொஞ்சம் பாருங்களே, வாசிங்களே. கையில புக் எடுத்து மகிழ்ச்சியோட ஒரு ஆளா காட்டுவாங்களாம். ஆகு முக்ரவு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த விசாரணை எனக்கு தெரியும், இது நடக்கும் என்று தெரியும், இந்த விசாரணைக்காக வேண்டி நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஒவ்வொரு ஆளுக்கும் போய் ரிப்போர்ட்டை காட்டி நான் பாஸ் தெரியுமா அந்த மகிழ்ச்சியோட ஒவ்வொருவருக்கும் பட்டோலையை காட்டுவார்களா. ஆகு முக்ரவு கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் மிக பொருந்திக் கொள்ளப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பார். அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அதற்காக வேண்டி அவருக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, என்னுடைய வலது கரத்தால் பட்டோலை கொடுக்கப்பட்டதோ, பட்டோலை பெறப்பட்டதோ, அவர் சொல்லுவார்கள், லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா, இப்படி ஒரு விசாரணை நான் அறிந்திருக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய பவர் எங்க போச்சு, அழிஞ்சு போச்சு. மகன அன்னி மாலியா, என் சொத்து பயனளிக்காம போச்சு. துடிப்பான். ஹலக அன்னி சுல்தானியா, எனக்கு எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு, என் பவர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. புக்க போட்டுட்டு ஓட பார்ப்பான். ஃபேலான ஒரு பொடிய ரிப்போர்ட் எடுத்து கிளாஸ் ரூம்ல எங்கேயாவது போட்டுட்டு வீட்டுக்கு போய் ரிப்போர்ட் காண பண்ணுவான். இன்னைக்கு ரிப்போர்ட்டை தர வேண்டுவானே. இதே மாதிரி மனிதன் தன்னுடைய முழு ரெக்கார்டும், தான் செஞ்ச அநியாயங்கள், தான் செஞ்ச அக்கிரமங்கள், தான் செஞ்ச துரோகங்கள், தான் நோவித்த மனங்கள் எல்லாமே அங்க எழுதப்பட்ட அணுவாக இருக்கும். அந்த டேட்டா பேஸ் கையில கொடுக்கப்பட்ட உடனே அவன் அதை வச்சு போட்டு ஓடுவான. சும்மல் ஜஹீம செல்லு, எங்கடா ஓடுற, ஓடுவானாம். இதுக்கு மேல் தப்ப முடியாது என்று ஓடுவானாம். அவனை பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஃபகுல்லு, அவனை விலங்கிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் பிடித்து நரகத்தில் தூக்கி எறிவார்கள். இதெல்லாம் பொய்யா உண்மையா சகோதரர்களே? இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நடக்கும் என்று நானும் நீங்களும் நம்பினோம் என்றால் வல்லாஹி சொல்கிறோம், முஸ்லிம்களாகிய நாம் அது நடக்கும் என்று நம்பினால் நம்முடைய வாழ்க்கை சொல்லும் அதை, நம்முடைய நாவல்ல நம்முடைய உடம்பு சொல்லும் அதை. நாம் நடக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த பிரதிபலிக்கும். இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்குதா இல்லையா? இது கல்புக்குள் இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் அதை காட்டிக் கொடுக்கும். இவன் ஆமன்து பில்லாஹ் இருந்து வல்யௌமில் ஆகிர் வரைக்கும் சும்மா வாயால குர்ஆன் மதரசா ஓதி அங்க போய் உட்கார்ந்து ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலான்னு சும்மா சொல்லி இருக்கிறான். கிளிப்புள்ள மாதிரி. இவன் எதுவுமே இல்லை என்பதை நீங்க சொல்ல தேவையில்லை, நான் சொல்ல தேவையில்லை. என்ன என் செயல் காட்டி கொடுத்துரும், உங்களை உங்க செயல் காட்டி கொடுத்துரும். நீங்க ஆமன்து பில்லாஹ்னு சொல்லி வல் யௌமில் ஆகிர நம்பி தைரியமா நீங்க வட்டி கடைக்கு போனீங்கடா, நீங்க வட்டி எடுத்தீங்கடா, நீங்க நம்பலன்னு அர்த்தம்.
வல்யௌமில் ஆகிர், அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து கேட்கிற நேரம், இறைவா என் வீட்டுல கஷ்டம் இறைவா, என் நண்பட்ட எல்லாம் போனேன், அவங்க யாருமே தரல, அவங்க எல்லாம் கேட்டாங்க ஏன் வட்டி எடுத்தேன், நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்டேன், நீ தந்தா நான் வட்டி எடுத்திருப்பேனா, எவனுமே உதவி செய்யாட்டி அவன் ஒருத்தன் தான் உதவி செய்யறான், அதனாலதான் போனேன்னு துனியால சொன்னான்னு நீங்க போய் சொல்லலாமா? அல்லாஹ் அதை ஏத்துக்கொள்வானா? என்ன நம்பினா எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டம் இருந்தாலும், வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் ரிஸ்க் கலக்காமல் விட்டதே இல்லை. நீங்க இங்க ஒரு பானிய கொட்டிட்டீங்கடா, இங்க ஒரு கருப்பட்டி பானி கொட்டிட்டா, இந்த பக்கத்திலே உங்களுக்கு எறும்பு தெரியாது, இந்த போடியத்துல கொட்டப்பட்டால் நாளைக்கு நீங்க இங்க எறும்பு பாப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமைய தவக்கல் அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸக்தும் கமா லவ் அன்னக்கும் தத்தவக்கலுன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, எவர் அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை தவக்குல் வச்சிருந்தா, தவக்குல்னா பொறுப்பு சாட்டினா, இறைவா நான் 10 புள்ளைய பெத்தெடுத்துட்டேன், நான் முயற்சி எடுக்கிற ரோட்ல இறங்குறேன், எனக்குரிய ரிஸ்க நீ தருவாய் யா அல்லாஹ்ண்டே ஒரு மனிதன் அல்லாஹ் மேல பொறுப்பு கொடுத்தா, லவ் அன்னக்கும் தத்தவக்கலுன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸக்தும் கமா யர்ஸுகுத் தைர், ஒரு பறவைக்கு உணவு கொடுப்பது போன்று உங்களுக்கு உணவு தருவான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பறவைக்கு உணவு கொடுப்பானாம்? தஹுதுஹு ஹிமாஷன் வ தருஹு பிதானா கமா قال நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில் அந்த பறவை பறக்கிற நேரம் வயிறு மெலிந்து ஒட்டி போகுதாம், மாலையில் அந்த பறவையை பார்க்கிற நேரம் வயிறு நிரம்பி வருகுதாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த பறவை என்னப்பா செஞ்சிச்சு, என்ன பிளானிங் போட்டுச்சு, யார கொண்டு சாப்பிட எடுத்து, எதுவுமே இல்ல. காலையில பறக்கிற பறவைகளுக்கு மாலையில வீடு திரும்புற நேரம் இறைவன் உணவு கொடுத்திருந்தால், அந்த இறைவன் நமக்கு உணவு தருவான் நம்பிக்கை இருந்தால், ஒரு முஸ்லிம் போய் வட்டியில கை வைப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? ஃபஅஸனு பிஹர்பி மினல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதிராக போர் கொடியை தூக்கடா வட்டி எடுத்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். போர் கொடியை பிடி, ரப்போட போர் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்யௌமில் ஆகிர், மறுமை நாளை ஒரு மனிதன் நம்பிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் ஒரு முஸ்லிமாக இருந்தால் எப்படி வட்டியில் கை வைப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி வட்டியிலே கை வைப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சொல்ல போனால் நம்முடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் ஹராம் ஹலால் நமக்கு கணக்கே இல்லை. லஞ்சம் மறுமையில பெரும் இருளாக வந்து நிக்குமே, அல்லாஹ் நிப்பாட்டி வச்சு லஞ்சம் எடுத்தியா லஞ்சம் கொடுத்தியான்னு கேட்டால் அது எவ்வளவு பயங்கரமா நிக்கும். இதுவெல்லாம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா? லஞ்சம் இல்லாம பிசினஸ் செய்யலாமா? இவர் என்ன, இவர் 1950 இருந்து பேசுறார், இது 2023, லஞ்சம் இல்லாம எல்லாம் என்ன செய்யலாமான்னு கேட்டால் அல்லாஹ்ட்ட போய் சொல்லணும், யா அல்லாஹ் லஞ்சம் இல்லாம பிசினஸ் பண்ணலாமா? லஞ்சம் இல்லாம வாகனம் வாங்கலாமா? லஞ்சம் இல்லாம வீடு கட்டலாமா? அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்னு மறுமையில் பார்க்கலாம். அது அதிபயங்கரமான நாள். ரப்புக்கு முன்னாடி நின்று வாதிட முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைகளை குனிந்து தப்பை ஒப்புக்கொண்டு அதற்கு மிக பயங்கரமான தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அந்த லஞ்சமே வேண்டாம் என்று ஒரு மூமின் ஒதுங்கினால் அவன் நம்புறான் என்பது அடையாளம். இல்லையப்பா மறுமைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றா அவன் நம்பல் என்று அர்த்தம், அவன் நம்பவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நாம் நம்மிடம் உரசி பார்ப்போம். இந்த நம்பிக்கை இருக்கிறதா என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உரசி பார்ப்போம். ஒவ்வொன்றும் உரசி பார்க்கிற நேரம் ஒவ்வொரு செயலும் நமக்கு சொல்லித்தரும் நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நின்று கொண்டு மறுமை என்ற சன்னிதானத்தை நாம் நம்பவில்லை என்று சொல்லித்தரும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா